கம்போ வச்சுட்டு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கான இந்த குட்டி பையன் பேர் தான் ஆதன். இவர் உங்களுக்கு vlog பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு அப்படியே கிளம்பி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதனோட அட்ரஸ் எட்ஸ்லாம் ஆரம்பித்து இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதான் அகலியா? காட், அது சொல்கிறதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. வெடிக்க பார்த்துட்டு பாரு. ஸோ திடீர்னு ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தில் மாட்டிகிட்டு இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாக லோடுங்க. விட்டுருந்தா வண்டியே கவுந்துருக்கும். நாங்கள் Hi guys, welcome back to Own Vision. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்போ வச்சுட்டு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கான இந்த குட்டி பையன் பேர் தான் ஆதன். இவர் உங்களுக்கு vlog பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கிளம்பாதவங்கள கம்போ வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் அவங்க அம்மாவை நேரம் மிரட்டி வெளியே கூப்பிட்டுட்டு இருக்காரு. இது தெரியுறானே, இவன் தான் நம்ம பையன். இவனுக்கு இன்னும் பேர் வைக்கல. நீங்களே ஒரு நல்ல பேர் இருந்தால் சொல்லுங்கள். இவனை வச்சு தான் நம்ம vlogக்கு எல்லா இடத்துக்கும் சுற்ற போகிறோம் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இவன் கத்துறான் பார்த்தீங்களா? கத்திட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பித்தோம். இவங்களோட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணணும்னு கிளம்பிட்டேன். ஆனால் இவங்களை கிளப்புறதுக்குள்ள எனக்கு ரொம்பவே அக்கப்புறம் போச்சுங்க. 4 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4:30 ஆகிடுச்சு. சரி அப்பா 4:30 ஆச்சுப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொன்னால் திரும்பி புரண்டு படுத்துட்டாருங்க. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு அப்படியே கிளம்பி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதனோட அட்ரஸ் எட்ஸ்லாம் ஆரம்பித்து இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எஸ், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஆக்சுவலாக எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர்லேருந்து காங்கேயம் ரோடு போகுது இல்லையா, அங்கே இருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஊத்துக்குழி போகிற ரோட்டில் அப்படியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு கட் ஆக்சுவலாக இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டேர்னிங்கை கொஞ்சம் அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அறிவை யூஸ் பண்ணி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா, அந்த டிப்ஸ்லாம் கொடுக்குறது சரிங்க, நமக்கே இரிட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்தா எப்படிங்க? ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதில்ல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா இதான் கூலிப்பாளையம் 4 ரோடு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படியே கூலிப்பாளையம் 4 ரோடு இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்த vlog பண்ண போகிறோமோ அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். அதோட பேர் தான் சுக்ரீஸ் கடலாலயம். ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடில் உள்ள வியூலாம் கவர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் ரொம்ப பள்ளமாக இருந்தனால சரி அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாமேன்னு ரோடே கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் சுற்றி கவர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ். ரொம்பவே பசுமையாகவும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கப்புளோ இல்லை லவ்வர்ஸோ என்னன்னு தெரில உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம பையனையும் ஒரு க்யூட்னஸாக லுக் விட்டாங்க. அதை தாண்டி அப்படியே போயிட்டோம். அப்படியே போய்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே நிறைய இடங்கள் இருந்தது. இங்கே அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முக்கியமாக 2 சிவலிங்கமும் ஒரு வேலும் வந்து இருந்தது. அதை உங்களுக்கு காட்டணும். இப்போ லைட்டாக ஜூம் போகும் பாருங்கள். இந்த இடத்துல 2 சிவலிங்கமும் ஒரு வேலும் இருக்குது. இது முருக வழிபாடாக என்னென்னு எங்களுக்கு தெரியல, பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடங்கள் வந்து தொல்லியல் துறையில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதான் அகலியா? அதான் அகலியாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அகலியை ஷோட் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஓ இதுதான் அகலியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அகலின்ற பேரே நான் இப்போ தாங்க கேள்விப்படுறேன். அப்புறம் கேட்குறேன்னு சொன்னால் எப்படிங்க? ஆமாங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டுற அந்த கேப்புக்குள்ளே மேடமும் சாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பேரும் கிளம்பி போங்கடா அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நான் காட்ட நினச்ச இந்த வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் இங்கேருந்து வரவே இல்லை. ஸோ அவரை கூட்டு தான் இங்கே விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கேருந்து உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஆலமரம் இருக்குது. இந்த மரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் கூடு கட்டியிருக்கு. அண்ட் இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக அண்ட் வைபாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு அப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, அதாவது எங்கெல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத லைட்டாக காட்டுறேன். அண்டு மழை பெஞ்ச காரணத்தால் எங்களால் உள்ளே ஃபுல்லாக போக முடியல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க.
மேடம் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஏன் குடு ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அது கூட தெரியாமல் இவர் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல உள்ள ரம்யமும் அந்த கல்வெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஈர்த்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னடா அது வேறு ஏதாவது விளாக் போட போறியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடலாமா? ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலை பற்றி நிறையா படிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்குற வாய்ஸ்லாம் ஒரிஜினலுங்க, எடிட் கிடையாது. அந்த வாய்ஸ் எல்லாம் ஒரிஜினலாகவே கேட்டுச்சு. இந்த கோயில் 2500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்ரீவனால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பிள்ளையாரோட சன்னதி ஒன்று இருக்குது. அண்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே 2 மாடு இருக்கும், ஐ மீன் 2 நந்தி இருக்கும். இந்த 2 நந்தி எதுக்காக இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோயிலில் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இந்த கோவில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கோ அதே மாதிரி பூமிக்கடியில் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அந்த ரீசனால தான் இந்த கோயில் இன்னும் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க 2500 வருஷத்துக்கு அப்புறமும். இந்த நந்தி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக சிவனோட நந்தி பக்கத்தில் உள்ள வயக்காட்டில் நம்ம காட்டிகிட்டே வந்தோம்ல, அங்கே கூட இருக்கலாம். அங்கே ஏதோ ஒரு வயக்காட்டில் அந்த நந்தி மேயும் போது அங்கே உள்ள யாரோ அதை அடித்து கொம்ப உடச்சிட்டாங்களாமா, என் இடத்துல வந்து மேயிற அப்படின்ட்டு. அதனால தான் இன்னொரு நந்தி, அந்த நந்தியை பார்த்து அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த நந்தி வந்து ஓ காட், அது சொல்கிறதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குங்க. ரொம்பவே மழை அடிச்சுட்டு போய் ஆரம்பிச்சிருங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்து நான் ரொம்பவே கடுப்பாயிட்டேன். ஓகே அவங்களுக்கு ஏதோ பிளாபர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு நல்ல அழகான ஒரு மழை பெஞ்ச ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தி பிளட்டோட இருக்கிறத பார்த்து அந்த விவசாயி வந்து கேட்குறாராம், என்ன நந்தி பிளட்டோட இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து இது வந்து நேற்று நம்மளோட தோட்டத்தில் மேய்ஞ்ச நந்தி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடை வந்து அங்கே கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோவிலோட ஒரு சின்ன கதை. அண்ட் நம்ம குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த மழையில் அவர் ஆட சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, விடாது மழை பெய்ந்தாலும் அடையாது நாங்கள் வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த அப்படியே லுக்கை காட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வைப்பு. இந்த சீனை பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும்போது பேக்ரவுண்டில் டெஃபினட்டாக 1001 மியூசிக் ஓடிச்சு. ஓகே, கொஞ்சம் கேவலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பட் அந்த மாதிரியான ஒரு வியூ, அந்த மாதிரியான ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் காட்டுற இந்த ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த கோயிலோட தலைவிருட்சம் சொல்லுவாங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா சொல்லுவாங்க. மொத்தம் இங்கே 5 லிங்கங்க, பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன கோயில் மாதிரி தெரியுது இல்லைங்களா, வீடு மாதிரி, அங்கெல்லாம் இன்னும் 5 லிங்கங்கள் இருக்குது. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாருங்கள். இந்த வியூ ஆக்சுவலாக நான் ரொம்ப யோசித்து உங்களுக்காக எடுத்த வியூ. அண்ட் இப்போ இந்த கோயிலோட அழகை பார்க்கும்போது, ரசிக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. இந்த கோவில் அப்படியே கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டு அந்த பழமை மாறாமல் கொஞ்சம் கூட சேதாரம் அடையாமல் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். அங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. நீங்கள் கல்வெட்டுகள் படிக்கிறவங்க இல்லை அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோயிலை சுற்றி இருக்குது. ஈவன் நாங்கள் போகும்போது பார்த்துருந்தோம். இதை தாண்டி எங்கள் காலபைரவரோட ஒரு சன்னதி இருக்குது. அண்ட் பத்ரகாளியோட சன்னதி இருக்குது. சூரியனோட சன்னதி இருக்குது. இதெல்லாம் தான் அந்த கோயிலில் ஓவராலாக இருக்குது. அண்ட் எந்த ஒரு சாமியுமே காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கனால அந்த நம்பிக்கை நம்ம மதித்து எதையும் காட்டலை. இந்த இயற்கை கொஞ்சம் ரசிக்கிறீங்களா? நீங்கள் இயற்கை ரசித்தாலும் நான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணிக்கு வந்தது, 5:30 6 மணி வரை பார்த்திங்க அப்படின்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நம்ம குட்டி வேறு போய் மழையில் விளாடணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பசி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே அந்த இடத்த விட்டு எப்படா கிளம்புவோன்றுச்சு. அப்படியே கிளம்பி கொஞ்சமாக மூவ் பண்ணி போயாச்சு. இந்த வியூ ஆக்சுவலாக உங்களுக்காக எடுத்தேன் சைலண்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் முடியாது, அங்கேயும் நாங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டோம். ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே கிளம்பி நம்ம போன இடம் தான் கூலிப்பாளையம் 4 ரோடு. ஸோ இந்த கூலிப்பாளையம் 4 ரோட்டில் டிஎன் பேக்கரி அப்படிங்கூடிய ஒரு கடை இருந்தது. மேடம் ஒரு டீ கேட்டாங்க. ஸோ டீயும் ஒரு பஜ்ஜியும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு க்யூட்னஸ் நடக்குது பாருங்கள். அவர் டீ குடிச்சிட்டு இருக்காருங்க. ஒரு டீ குடிச்சிட்டு மழையோட மம்பட்டியாங்க எனக்கு தலையில் துண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் வெடிக்க பார்த்துட்டு சிரிக்கிறத பாருங்க.
அப்கமிங் அதில் அந்த அக்கம் பாருங்க கேட்டு கேட்டு போயிட்டு போடுறாங்க அந்த வேலை. நல்லா ப்ரோக்ராம் சாப்பிட்டாருங்க. ஓகே தரேன். ஸோ சாரு வாழைக்காய் பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் தான் சரி வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு சாருக்கெல்லாம் சாப்பாடு விட்டுட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே கூலிப்பாளையம் 4 ரோடு. இந்த கூலிப்பாளையம் 4 ரோட்டில் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தில் மாட்டிகிட்டு இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாக லோடுங்க. விட்டுருந்தா வண்டியே கவுந்துருக்கும். நாங்களும் யதார்த்தமாக அந்த பக்கம் போக, அதாவது மற்ற விளாக்ஸில் வர மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யதார்த்தமாக வந்திருக்க ஃபுட் கோர்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உண்மையிலேயே நாங்கள் வரும்போது ஆப்போசிட்டில் யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வண்டி ஆக்சுவலாக கவுந்துரும் தான் நினச்சோம். பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த வண்டி கவுந்துட போதுங்க, பார்த்து எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்த நாங்களும் வந்து படிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பாக வண்டி எடுத்துருவாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறோன்ற பேரில் எதுவும் பண்ணி விட்டுற வேண்டாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். அண்ட் வண்டியை அவங்களும் ஸ்மூத்தாக எடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த செனாரியோவை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூலிப்பாளையம் 4 ரோட்டில் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த இடத்துல இந்த டிஎன் பேக்கரிக்கு நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா ஈவன் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்து பக்கத்தில் தான் வண்டியை வெளியே எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த கிளிப்பே வந்துருச்சு. ஸோ வண்டி கிளம்பிடுச்சு. இங்கே தான் நாங்கள் ஒன்று பார்த்தோம், ஒரு ஹோட்டல் A1 ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். வண்டி ஆனில் தாண்டி இருக்குது. இவரோட அந்த க்யூட் ரியாக்ஷனோட வீட்டுக்கு போனால் அவருக்கு பசிச்சிருச்சு, சோறு ஊட்டி இந்த விளாகை நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண நாங்கள் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எந்த லொக்கேஷன் ஈவன் திருப்பூராக இருக்கலாம், அதர்வைஸ் நமக்கு தெரிஞ்ச இந்த இடங்களில் வேறு எந்த மாதிரியான விளாக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதோ, ஈவன் அது கோவிலாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மாதிரியான இடமா இருக்கலாம், ஸோ இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம விளாக் பண்ணலாம். நம்ம ஆதன் குட்டி பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ் அண்ட் Kaneha and Adan. thank you.